அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த ருது, மார்கழி 14 டிசம்பர் 29 திங்கட்கிழமை. வளர்பிறை நவமி திதி இன்று காலை 10:15 மணி அளவு வரை, அதன் பிறகு தசமி திதி. ரேவதி நட்சத்திரம் இன்று காலை 7:45 மணி அளவு வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். பரீகம் சிவம் நாம யோகங்கள், கௌலவம் நாமகரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கான ஜோதிட தகவலில் திருமண பொருத்தம் தான் பார்த்துன்னு இருக்கோம். அந்த திருமண பொருத்தத்தில் ஜாதக ரீதியாக நம்ம பொருத்தம் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். லக்னம் 7ஆம் இடம், மாங்கல்ய ஸ்தானம் சொல்லக்கூடிய, ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், அது புத்திர பாக்கியம் தரக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கணும். அதோடு 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய காமத்திரிகோணங்களும் சுக்கிரனும் செவ்வாயும் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம். தசாபுக்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் மிக முக்கியமானதாக இருக்கிறது திருமண பொருத்தத்தில். திருமண பொருத்தம் பார்க்கும்போது 2 பேருக்கும் நடக்கக்கூடிய தசை என்ன அப்படின்றத பார்க்கணும். இதில் 2 பேருக்கும் ஒரே திசை நடக்கிறது என்று சொன்னால் அதை தவிர்க்கிறது நல்லது. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை போய் பார்க்கலாம். 2 பேருக்கும் ஏகதசை, ஒரே திசை நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரே புக்தியும் நடக்கிறதுன்னு சொன்னால் அது வேண்டான்னு சொல்லிடலாம். ஆனால் ஒருத்தருக்கு அப்போ தான் தசை ஆரம்பிச்சிருக்கு, ஒருத்தருக்கு முடிய போகுது. அப்போது பரவாயில்ல, மற்ற விஷயங்கள் நன்றாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, ஒருத்தருக்கு ஆரம்பிக்கிறது ஒருத்தருக்கு முடிகிறது, இந்த நிலை இல்லை. ஆனால் பாதியில் இருக்குது. இப்போ குரு தசை ஒருத்தருக்கு அப்போ தான் ஆரம்பிக்குது, ஒருத்தருக்கு 8 வருஷம் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா பாதி முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பரவாயில்லை. இந்த இடத்துல நம்ம எதனால் குரு எடுத்தோம்னா, சுபகிரகமாக இருந்த போதும் கூட ஏக திசைன்றது அவ்வளோ சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த குரு சுபர் தான், அவர் இயற்கை சுபர், பொது சுபர், நைசார்கிக சுபர். ஆனால் அந்த ஜாதகப்படி லக்னத்திற்கு ஒருவேளை அவர் அசுபராக கூட இருக்கலாம். அதனால் நம்ம ஏகதிசைன்ற ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். பொருத்தத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். இந்த ஏகதிசைன்றதுலேயே அந்த குரு எந்த வீட்டுக்கு அதிபதியாக வரார், எந்த நட்சத்திரத்தில் இருந்து அவர் அதாவது எந்த நட்சத்திரம் வாங்கி அவர் இந்த திசையை நடத்துகிறார், யாரோடெல்லாம் சேர்ந்து இருக்கார், என்ன மாதிரி பலன் கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்ற விஷயங்களை இதில் அடுத்தடுத்து நிறைய பார்க்கணும். ஆக மொத்தத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது தசாபுக்தின்றது மிக முக்கியமான ஒன்று. இன்றைய நவகிரக நிலைகளில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சந்திரன். இதில் 2 மாற்றங்கள் இன்றைய நாளில் ஏற்படுகிறது. ஒன்று, புதன் இன்று காலை 7:30 மணி அளவில் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வரார். அப்போ தனுசில் ஆல்ரெடி 3 கிரக சஞ்சாரமாக இப்போ 4வதாக புதனும் விடுகிறார். 4 கிரக சஞ்சாரம் தனுசு ராசியில் இருக்கிறது இன்று காலை 7:30 மணி அளவிலிருந்து. அடுத்ததாக சந்திரன் இன்று காலை 7:45 மணி அளவில் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதாவது 7:45 மணி அளவு வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் மீனராசி, அப்புறம் அஸ்வின் நட்சத்திரம் மேஷராசி. இந்த நவகிரக நிலைக்கான கணிப்புகளில் இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி என்பர்கள், ராசிக்குள்ளே சந்திரன் வந்துடுறார். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அவர் ராசிக்குள்ளே வந்துட போகிறார். அப்போ சுகாதிபதி ராசியில் இருக்கார், கேதுவுடைய சாரம் பெற்றிருக்கார் அப்படின்றது அர்த்தம். இன்றைய நாளில் ஆன்மீகம் கூட உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக என்னென்னா, நம்ம ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலத்துக்கு போகிறோம், ஒரு கோவிலுக்கு போகிறோம்னா கோவிலில் அமைதி உண்டாகும், திருப்தி உண்டாகும், அந்த பொழுதுபோக்கு ஸ்தலத்தில் குதூகலம் உண்டாகும். இன்றைக்கு கோவில்லையே கூட நீங்கள் குதூகலம் அடையலாம். அந்த பக்தி பரவசம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலையை கூட உங்களுக்கு உண்டாகும். அது கோவிலில் வரலாம், உங்கள் கல்வியினால் வரலாம். இவ்வளோ விஷயம் இருக்கிறதா படிக்கிறதுல அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு ஜோதிட ரீதியாக புது தகவல் ஒன்று தெரியும் போது ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அதுபோல் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான புதுமையான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு பலன் தரப்போகிறது. அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும். பிள்ளையார் கூட்டு குட்டிக்கலாம், தோப்புக்காரணம் போடலாம், இல்லைனா பிள்ளையார் கோயிலில் பிரதட்சணம் பண்ணி வரலாம், அருகம்புல் மாலை சாப்பிடலாம், ஒரு சூரத்தேங்காய் சதுர்காய் பிள்ளையாருக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். நல்ல பலன் உண்டாகும். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல வாகன யோகமோ மனை யோகமோ கிரக யோகமோ கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வை நோக்கி போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு வேலை அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கான பலன் கிடைக்கும். உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய வேலையும் கூட நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு ஏற்படும், கிடைக்கும். அதை நீங்கள் செய்வீங்க, அது உங்களுக்கு திருப்தியை தரும், அவங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரரிடையே அன்பு அக்கறை மேலோங்கும்.
கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். பெரியவங்க கையில் பரிசு வாங்குறது, பாராட்டு வாங்குறது, பெரியவங்களுடைய மனசில் உங்கள் பெயர் நிற்கிறது, இது சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். ரோகிணியில் பிறந்தவர்கள் இந்த நாளில் ஆகார நியமம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கிறது நல்லது. புது உணவுகள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ருசியான உணவு அப்படின்னு சொன்னால் அதிகம் சாப்பிட்றோன்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். ருசியாக இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாருங்கள். இது எல்லாமே ஓரளவுக்கு மிடில் ஏஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் அனுகூலமான நல்ல பலன்களை பெற போகிறீங்க. குறிப்பாக என்ன பலன்னு கேட்டால், கொடுத்த கடன் திரும்ப வரக்கூடிய விஷயம். அல்லது நீங்கள் யாருக்கோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க, அவங்க எல்லோரும் முன்னாடியே வந்து சொல்லுவாங்க, இவர் அன்றைக்கி இந்த விஷயத்தை செஞ்சதுனால தான் நான் இன்றைக்கி இப்படி இருப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக சந்தோஷத்தை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலையானது சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது. மிதுனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜீவனாதிபதி ராசியிலையும் அதுபோல் பாக்யாதிபதி ஜீவனத்திலையும் இருக்கிறதுனால, எனக்கு வேலை பிடிக்கல, செட் ஆகலை, நான் பிஸ்னஸாக பண்ண போகிறேன்னு இருந்தால் அதற்கான ஆய்வுகள் எல்லாம் நீங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம், எப்போ செய்யலாம், வேலையை விட்டுட்டு செய்யலாமா, கொஞ்சமாக பார்ட் டைமில் ஸ்டார்ட் பண்ணி நல்லா வந்த பிறகு வேலை விடலாமா, இதெல்லாம் தீர்மானிக்கலாம். அதற்கான நாளாக இந்த நாளை எடுத்துக்கலாம். இன்றையிலிருந்து அதை தொடங்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் உண்டாகும். தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தால், ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தாலும் கூட மிகச் சரியானது தானா என்பதை உறுதிப்படுத்தி கொள்வது நல்லது. அதன் பிறகு போகலாம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பணத்தடை, பணமுடை, வரவேண்டிய பணம் தேவையில்லாமல் கைக்கு வராமல் இருக்கிறது அப்படின்ற நிலைமை இன்றைக்கு சரியாகும். கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதி இன்றைக்கு மாற்றம் அடைகின்றார். மீன ராசியிலேருந்து மேஷத்துக்கு வரார். புதன் சாரத்திலிருந்து கேதுவுடைய சாரத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்க போகிறார். அதனால் வேலையில் ப்ரமோஷனுக்கான ஒரு முயற்சி செய்யலாமான்னு சொன்னால் இப்போ செய்யலாம். ஆல்ரெடி செஞ்சுருக்கிறீங்கன்னா இன்றைக்கு அது சம்மந்தமாக கூப்பிட்டு அதாவது கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அதை அணுகுனீங்கன்னு சொன்னால் பலன் கிடைக்கும். உங்களுடைய ப்ரமோஷன் வேண்டுமென்றே ஒருத்தரால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அவர் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு உங்களுக்கு அதை கொடுக்க முன் வருவார். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை அடையக்கூடிய யோக பலன் பெறுகிறீர்கள். பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கவலையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பின்னடைவிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் பேச்சாற்றல், பணவரவு இதிலெல்லாம் இன்றைய நாளில் நல்ல பலனை அடைய போகிறீங்க. சிம்மராசி அன்பர்களே, இன்று காலை நேரத்தில் 7:45 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிகிறது. 8ல் சனி சந்திரனுடைய சேர்க்கை. அதில் இப்போது சந்திரன் வெளியில் வந்துட்டார். சனி மட்டும்தான் இருப்பார். சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வரார். ராசியாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு போகிறார். அந்த பாக்யாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அதனால் நிலையை உயர்த்தி கொள்வதற்கு, வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு, ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு, கல்வியில் நல்ல நிலை அடைவதற்கு இன்றைய நாள் முயற்சிக்கலாம், பலன் கிடைக்கும். மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான நல்ல பலன்களை பெற முடியும். ஆனால் சுலபமாக இருக்காது. காத்திருக்கணும், முயற்சிக்கணும், மீண்டும் மீண்டும் முயற்சிக்கணும். அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும். பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கிற யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது. அப்பா உங்களுக்கு வழிகாட்டுவார். உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இன்றைய நாளில் துணையாக இருக்கும். கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. காலை நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ளாக 7:45 மணி அளவிலிருந்து 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வரார். வரும்போது கேதுவுடைய சாரத்தில் இருப்பார். அந்த கேது 12ல் இருக்கார். தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை எவ்வளவு தவிர்க்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. விரயம்னா இது நிறைய பொருள் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருள் விரயமாக போயிடும். பரவாயில்ல, அவங்க சமாளிச்சுப்பாங்க. இப்போ நேர விரயம்னு சொல்கிறது ரொம்ப சமாளிக்க முடியாததாக, மீட்க முடியாததாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை திட்டமிட்டிங்கன்னா மிக சரியாக திட்டமிடுங்க. நேர விரயத்தை தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. சில பேருக்கு எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும். தேவையில்லாத செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்க்கிறதுக்கு வழிபாடு, பக்தி மார்க்கம் அல்லது ஏதோ தர்மம் செய்கிறதுன்றது துணையாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தமமான நல்ல பலன் இன்றைய நாளில் ஏற்பட போகிறது. 8ல் சந்திரன் இருந்த போதும் கூட உழைப்பு பலன் தரும். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். டபுள் மைண்டடோடு ஒன்றை அணுகுவதை தவிர்க்கலாம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் போராடி அடையக்கூடிய ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்றைய நாளில்
திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வது வரன் கிடைக்கக்கூடிய யோகமானது சாதகமாக இருக்கிறது. திருமணமான தம்பதிகள் ஒருமித்த கருத்தோடு அந்யோன்யமாக இருக்கலாம். திருமணமான தம்பதிகள் கருத்து வேறுபாடெல்லாம் கொண்டு இருந்தால் அதில் கொஞ்சம் பெரிய முடிவுகள் எடுத்து பிரிந்து போகணுன்ற எண்ணம் இருந்தாலும் கூட இன்றைக்கு அமைதியாக சிந்தித்து நிதானமாக ஏதாவது கோவில் வழிபாடெல்லாம் செய்து அமைதியான இடத்துல உட்கார்ந்து நீங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டீங்கன்னு சொன்னால் எல்லாவற்றையும் சரி பண்ண முடியும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலையிலிருந்து கூட மீண்டு வரக்கூடிய யோகம் இருக்கிறது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சொத்துக்கள் வாங்கும்போது அவசரப்படக்கூடாது. ஆபரணமோ ஆடையோ பொருளோ பார்த்த மாத்திரத்திலேயே வாங்கிடணும் அப்படின்ற முடிவை எடுக்காமல் கொஞ்சம் ஆராய்ந்து அறிந்து அதன் பிறகு முடிவு எடுக்கிறது நல்லது. விசாக நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் தோள் கொடுத்து நான் இருக்கிறேன் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. வேலை பார்க்குற இடத்துல ஏதோ கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஏதோ எரர், யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, எல்லாருமே பதட்டமாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் அதை சரி பண்ணிடுவீங்க. நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் போய் நடத்தி கொடுப்பீங்க. விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான நல்ல பலன், நல்ல காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீர்கள். அனுஷ நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிறுத்தி நிதானமாக தெளிவாக பொறுமையாக இருக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும். படிக்கிறது பற்றி குழப்பம் இருந்தால் என்ன படிக்கலாம், இன்றைய நாளில் தெளிவு கிடைக்கும். தனுராசி அன்பர்களே, ராசியில் 3 கிரக சஞ்சாரம் இருந்தது. இன்றைக்கு புதனும் உள்ளே வந்துட்டார். 4 கிரகங்கள் ராசியில் இருக்க போகிறது. ராசியாதிபதி அந்த ராசியை பார்க்குறார். 5 கிரகம் ராசியோடு தொடர்பில் வந்துடுச்சு, நேரடியாக தொடர்பு வந்துடுச்சு. ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவருடைய தொடர்பு ராசிக்கு மிக சுலபமாக இருக்கிறது. இப்படியாக உங்கள் ராசிக்கு அதிகமான கிரகங்களுடைய சம்பந்தம் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் தொடங்கி இருக்கிறது. தனுசு ராசினாலே கௌரவத்தை மிகப்பெரியதாக நினைத்து குறைந்த நண்பர்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதை இன்றைக்கு உடைத்து நீங்கள் வெளியில் வரலாம். நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேருடைய ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நல்லா வர முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அல்லது நிறைய பேரோட பழக்கம் வச்சுருந்தா உங்களுக்கு தெரிந்த நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நண்பர்கள் கிடைப்பார்கள். மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் தியானமோ வழிபாடோ செய்து எதை செய்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். பூராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் ஆபரணம், ஆடை, வீட்டு உபயோகப் பொருள், உங்களுக்கு தேவையான கருவிகள், வாகனங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான திட்டங்களை செய்யலாம். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அரசு உத்தியோகம் அல்லது மிகப்பெரிய பதவியை நோக்கி படிக்கிறது, அதற்கான ஒரு அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். தேர்வுகள்லாம் எழுதலாம். மகர ராசி அன்பர்களே, மகத்தான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். சுகவாசியாக இருக்க போகிறீங்க. உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க உங்களை குழந்தை மாதிரி, உங்களை ஒரு ராஜா மாதிரி பார்த்து கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது. இந்த பலனை கேட்டு அப்படி ஒன்றும் இன்றைக்கி நடக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். சில பேர் மனசில் அந்த அளவிற்கு உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. அது ஒன்று நேரடியாக நடக்கும், அல்லது மனதில் நடக்கும், அல்லது நீங்கள் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்காக உங்களை மாற்றிக்கொள்வீங்க. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளின் பலனாக இருக்குது. 4ஆம் இடம் அந்த இடத்துல சந்திரன், அவர் 7ஆம் அதிபதியாக இருக்கார். அப்போ 7ஆம் அதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரோடெல்லாம் கனெக்டாக இருக்கீங்களோ அவங்களால சுகப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. அவங்க உங்களுடைய தாயாரை போல மாறிவிடுவார்கள். மனைவியோ கணவனோ நண்பரோ உங்களுடைய தாய் போல் மனசில் உங்களை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வாங்க, நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்றைய நாளில் பலன் இருக்குது. உத்திராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் திருப்தியாக சந்தோஷமாக உணரும்படியான பலன்கள் கிடைக்கும். திருவோண நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். உடலுபாதை இருக்கக்கூடிய ஒருவருக்கு மருத்துவர் சரியாயிடும் சொன்னால் நம்பிடணும். அதுபோல் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு நல்லா படிக்கிற நீலாம் ஈஸியாக எக்ஸாம் எழுதுவேன்னு சொன்னால் நம்பணும். இப்படி சில இடத்துல நம்பிக்கைகள் நமக்கு பலன் தரும். அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் போட்டியில் கலந்து கொள்ளலாம், உடலுபாதையை சரி பண்ணி கொள்ளலாம், கடன் விஷயங்களை ரொம்ப சுலபமாக நீங்கள் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணலாம். இதெல்லாம் பலனாக இருக்குது. கும்பராசி என்பர்களே, சகோதர வழியில் நல்லது நடக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்ததை விட அதிக பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புதியவர்கள், வேறு பாஷை பேசக்கூடியவர்கள், வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், இவங்களோடு தொடர்பு உண்டாகும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு, படிக்கிறீங்கன்னா இவங்களை பற்றி படிப்பீங்க, இவங்க கண்டுபிடிச்சதை படிப்பீங்க, அதனால் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான நல்ல பலன். இன்றைக்கு என்ன பிளான் இருக்கோ அது ஒர்க் அவுட் ஆகும். அது எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது உங்களுக்கு பலன் தரும். சதய நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு கடமையை செய்யும்போது பலனை எதிர்பாராமல் செய்கிறது நல்லது. அதாவது நீங்கள் ஒரு
அதனுடைய பின் விளைவை யோசித்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு வேலையே சரியாக வராத அளவுக்கு அது உங்களை மனமாற்றம் கொண்டு வந்துடும். மனதில் வந்து எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து விட்டுடும். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ ஃபோக்கஸ்டாக, கவனமாக, முழுமையாக அதிலேயே இருந்து செய்கிறீங்கன்னு சொன்னால் பலன் தானாக கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரும். அடகு வைத்த பொன் நகையை மீட்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது. மீன ராசி அன்பர்களே, ராசிக்குள்ளே இருக்கிற சந்திரன் இன்றைய நாளில் காலை நேரத்திலேயே ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்திற்கு வர்றதுனால குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கும். மேலும் ராசியில் சனி இப்போ சஞ்சரிக்கக்கூடிய காலம் 10-11ஆம் அதிபதின்றதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அப்படி கிடைச்சா அது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி, அவங்களுடைய திருமணம், இது போன்ற விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான, சாதகமான, திருப்திகரமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்தில் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி, முக்கோடி ஏகாதசி, மிக விசேஷமான ஒரு உற்சவம், திருவிழா, வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இந்த வைகுண்ட ஏகாதசி இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசல் திறக்கிறது, இரவு முழுக்க நடக்கக்கூடிய அந்த விரதம் இருக்கிறது, மறுநாளெல்லாம் சுவாமி வழிபடுறது, இதெல்லாம் வந்து இந்த மாதத்தின் மிகச்சிறந்த ஒரு வழிபாடு, இந்த மாதத்தின் மிகச்சிறந்த ஒரு அம்சம் திருவிழா. இந்த காட்சிகளை நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் நாளை அதிகாலை 4 மணியிலிருந்து ஒளிபரப்பு செய்வார்கள். அதை எல்லோரும் பார்த்து அந்த பரமபத வாசல், அந்த சொர்க்க வாசல்னு சொல்லக்கூடியதை கண்டு அந்த சொர்க்கலோக பதவியை வந்து நம்முடைய வாழ்நாளுக்கு பிறகு அடையக்கூடிய பிராப்தியையும், இந்த வாழ்நாள் இருக்கும்போதே சொர்க்கத்தில் வாழும்படியான நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும்படியாகவும் அந்த மகாவிஷ்ணுவை, அரங்கநாதனை, பார்த்தசாரதியை வேண்டி நம்ம இந்த காட்சிகளை காணலாம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில்லையும் திருவரங்கம், அந்த திவ்ய தேசங்களில் மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய அந்த வழிபாடு உற்சவங்களையும் நிகழ்ச்சியில் நேரடியாக நம்முடைய தொலைக்காட்சியில் இறை யூடியூப் சேனலில் ஒளிபரப்ப போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து பேறுகளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.